முருகன் அருளால் பணம் சேமிக்கும் 6 வழிகள் நம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது பணத்தை சேமிப்பது. தமிழர் வழிபடும் தெய்வமான முருகன் அவரை நினைத்து நல்ல வழிகளில் வாழ்ந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்று நம்பிக்கை உள்ளது. இன்று இந்த வீடியோவில் முருகன் அருளால் பணத்தை சேமிக்க 6 எளிய வழிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் வழி செலவை கட்டுப்படுத்துங்கள். நாம் சம்பாதிக்கும் பணம் எவ்வளவு என்றால் முக்கியமில்லை. அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேவையில்லாத பொருட்களை வாங்காமல் மாதத்திற்கு ஒரு செலவு திட்டம் பட்ஜெட் அமைத்தால் சிறிய சேமிப்பும் ஒரு நாள் பெரிய சேமிப்பாக மாறும். இரண்டாவது வழி, முதலில் சேமிக்கவும். பெரும்பாலானவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? செலவு செய்த பிறகு மிச்சம் இருந்தால் சேமிப்போம். ஆனால் புத்திசாலிகள் என்ன செய்வார்கள்? முதலில் சேமித்து பிறகு செலவு செய்வார்கள். சம்பளம் வந்தவுடன் அதிலிருந்து ஒரு தொகையை தனியாக சேமிக்க வேண்டும். மூன்றாவது வழி, தேவையில்லாத கடனை தவிர்க்கவும். கடன் எடுப்பது சில நேரங்களில் அவசியமாக இருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் கடன் எடுத்தால் அது நம் சேமிப்பை குறைத்துவிடும். அதனால் மிக அவசியமான நேரங்களில் மட்டும் கடன் எடுக்க வேண்டும். நான்காவது வழி, சேமிப்பை முதலீடாக மாற்றுங்கள். சேமித்து வைத்த பணம் அப்படியே இருந்தால் அது வளராது. அதனால் வங்கி சேமிப்பு, தங்கம், சிறிய முதலீடுகள் போன்ற வழிகளில் பணத்தை வளர்க்கலாம். ஐந்தாவது வழி, இறைவனை நினைத்து வாழுங்கள். நம் முன்னோர்கள் சொல்வார்கள், ஆன்மீகம் உள்ள மனம் தவறான வழியில் போகாது. அதனால் தினமும் முருகன் பெயரை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அது நமக்கு மன அமைதி மற்றும் நல்ல முடிவுகளை தரும். ஆறாவது வழி, வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். இன்றைய காலத்தில் ஒரே ஒரு வருமானம் மட்டும் போதாது. அதனால் புதிய திறன்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்லைன் வேலை முயற்சி செய்யுங்கள். சிறிய வியாபாரம் தொடங்குங்கள். இது உங்கள் சேமிப்பை மேலும் அதிகரிக்கும். நண்பர்களே, இந்த 6 வழிகளை வாழ்க்கையில் பின்பற்றினால் பணம் மட்டுமல்ல, வாழ்க்கையும் வளமாகும். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். வெல் வெல் முருகா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.